In the previous edition, I had been to the supermarket to buy groceries, vegetables, and fruits. முந்தைய பதிவில் நான் பலசரக்குகள், காய்கறிகள், பழங்கள் வாங்க பல்பொருள் அங்காடிக்கு சென்றிருந்தேன். In this edition, I am back home with my purchases. இப்பதிவில் என் கொள்முதலுடன் நான் வீட்டுக்கு திரும்புகிறேன். Conversations at home. வீட்டில் உரையாடல்கள். I press the calling bell and my daughter opens the door. Press அமுக்கிறது, calling bell அழைப்பு மணி. Calling அழைப்பு, மணி bell. Calling bell அழைப்பு மணி. Daughter பெண், மகள். Opens the door. Door கதவு. Opens திறக்கிறது. I press the calling bell and my daughter opens the door. நான் அழைப்பு மணியை தட்டினேன், என் மகள் கதவை திறக்கிறாள். Where have you been, Mummy? She asks me. நீங்கள் எங்கு சென்றிருந்தீர்கள், அம்மா? என் பெண் என்னை கேட்கிறாள். Where have you been? நீங்க எங்க போயிருந்தீங்க? Where have you been, mummy? அம்மா. My daughter asks me. என் மகள் என்னை கேட்கிறாள். நீங்கள் எங்கு சென்றிருந்தீர்கள், அம்மா? I tell her I had been to the supermarket. நான் அவள்கிட்ட சொல்றேன், நான் சூப்பர் மார்க்கெட் பல்பொருள் அங்காடிக்கு சென்றிருந்தேன். சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். I had been to the supermarket. I tell her. நான் பல்பொருள் அங்காடிக்கு சென்றிருந்தேன் என்று நான் அவளிடம் கூறுகிறேன். I'm feeling hungry, Ma. Have you bought snacks for me? Hungry, பசி, பசி எடுக்கிறது. I'm feeling hungry. எனக்கு ரொம்ப பசிக்குது. I'm feeling hungry. மா, அம்மா. Have you bought? Bought வாங்குறது. நீங்க வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? Have you bought snacks? தின்பண்டம். நீங்க ஸ்நாக்ஸ் ஏதாவது எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பசிக்குது. I am feeling hungry, ma. Have you bought snacks for me? எனக்கு பசிக்குதுமா. Feeling hungry. எனக்கு பசிக்குதுமா. எனக்கு தின்பண்டங்கள் வாங்கியிருக்கீங்களா? தின்பண்டங்கள் ஸ்நாக்ஸ். எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? தின்பண்டங்கள் ஸ்நாக்ஸ். I'm feeling hungry, Ma. Have you bought snacks for me? எனக்கு பசிக்குதுமா. எனக்கு தின்பண்டங்கள் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? Of course, darling. Don't I know you'll be hungry when you return from school? கண்டிப்பா பெண்ணே, செல்லமே, கண்ணே, டார்லிங். Of course, கண்டிப்பா. Don't I know, எனக்கு தெரியாதா? You'll be hungry, உனக்கு பசி எடுக்கும். When you return from school. Return, திரும்பி வர. ஸ்கூல்ல இருந்து, பள்ளியிலிருந்து திரும்பி வர்றப்போ உனக்கு பசிக்கும்னு எனக்கு தெரியாதா? Of course, darling. Don't I know you'll be hungry when you return from school? கண்டிப்பா செல்லமே, பள்ளியிலிருந்து வந்தவுடன் நீ பசியோடு இருப்பாய் என எனக்கு தெரியாதா? அதனால நான் உனக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். Hi, Jolly. Thank you, my butter. Oh, wafers, lovely and shame. Oh. Hey, Jolly, நன்றி என் பட்டு. Oh, wafers biscuit. அருமை from shame. Oh. Meanwhile, my mother-in-law, who was lying down, got up and came. Meanwhile, இதற்கிடையில், meanwhile, my mother-in-law, என்னோட மாமியார், mother-in-law, who was lying down, படுத்திருந்தவங்க, got up and came, எழுந்து வந்தாங்க. இந்த சட்டெல்லாம் கேட்டு என்னோட மாமியார் எழுந்து வந்தாங்க. Meanwhile, my mother-in-law, who was lying down, got up and came. இதற்கிடையில் படுத்திருந்த என் மாமியார் எழுந்து வந்தார். Who was lying down, படுத்திருந்த என் மாமியார், my mother-in-law, எழுந்து வந்தார். Got up and came. Meanwhile, my mother-in-law, who was lying down, got up and came. இதற்கிடையில்
படுத்திருந்த என் மாமியார் எழுந்து வந்தார். What, my granddaughter? You're jumping with joy. கிராண்டாட்டர் பேத்தி. என்ன பேத்தியே, யூ ஜம்பிங் வித் ஜாய், நீ அவ்வளோ சந்தோஷமா இருக்க. என்ன என் பேத்தியே, இப்படி துளிய குதித்து கொண்டிருக்கிறாய்? என்ன காரணம்? எதுக்கா நீ இப்படி துள்ளி குதிச்சிட்டு இருக்க? ஜம்பிங் வித் ஜாய், சந்தோஷமா, ஜாய் சந்தோஷம், இப்படி நல்லா சந்தோஷமா துள்ளி குதிச்சிட்டு இருக்க, என்ன காரணம்? My mother has got me yummy snacks. மதர், அம்மா, எனக்கு has got me, எனக்கு அவங்க ஸ்நாக்ஸ், yummy ஸ்நாக்ஸ், ரொம்ப சுவையான தின்பண்டங்கள் வாங்கி வந்திருக்காங்க. My mother has got me yummy snacks. என் அம்மா எனக்கு சுவையான தின்பண்டங்கள் வாங்கி வந்துள்ளார்கள். வாங்கிட்டு வந்திருக்காங்க. என் அம்மா எனக்கு சுவையான தின்பண்டங்கள் வாங்கிட்டு வந்திருக்காங்க. My mother has got me yummy snacks. Your mother will get anything for you. If I ask her something, she will forget deliberately. Your mother, உன்னோட அம்மா, will get anything for you. For you, உனக்காக, will get anything, எது வேணா வாங்கிட்டு வருவாங்க. உன் அம்மா உனக்காக எது வேணா வாங்கிட்டு வருவாங்க. Your mother, உன் அம்மா, for you, உனக்காக, will get anything, எது வேணா உனக்காக வாங்கிட்டு வருவாங்க. If I ask her something, நான் ஏதாவது அவங்ககிட்ட கேட்டா, if I ask her, ask கேட்குறது, if I ask her, நான் ஏதாவது அவங்ககிட்ட கேட்டா, something, if I ask her for something, ஏதாவது கேட்டா, she will forget, அவங்க மறந்து போவாங்க. forget, மறந்து போகிறது. she will forget deliberately, வேணும்னே அவங்க மறந்துடுவாங்க. your mother will get anything for you, உனக்காக உங்கள் அம்மா என்ன வேணால் வாங்கிட்டு வருவாங்க. anything. if I ask her for something, நான் ஏதாவது அவங்ககிட்ட கேட்டால் அவங்க மறந்துடுவாங்க. she will forget deliberately, வேணும்னே. Your mother will get anything for you. If I ask her something, she will forget deliberately. உனக்கு நான் உங்க அம்மா எது வேணா வாங்கிட்டு வருவா. நான் ஏதாவது சொன்னா வேண்டுமென்றே மறந்து விடுவாள். You never asked me to buy anything for you, mother. You never asked me to buy. நீங்க என்னை எதுவுமே வாங்கிட்டு வர சொல்லி கேட்கலையே. You never asked me to buy anything for you. உங்களுக்காக எதுவும் வாங்கிட்டு வர சொல்லி நீங்க என்னை கேட்கலையே. மதர், அம்மா. மதர்லாவை அம்மான்னு சொல்றாங்க. மதர். You never asked me to buy anything for you, mother. நீங்க எதுவுமே என்னை வாங்கிட்டு வர சொல்லலையே அம்மா. அம்மா, நீங்க எதுவுமே என்னை வாங்கிட்டு வர சொல்லலையே. The other day, I had asked you to get me a pain relief ointment. You didn't. So I stopped asking you from then on, as there was no use anyway. The other day, அன்னைக்கு ஒரு நாள், I had asked, நான் உன்னை கேட்டிருந்தேன். I had asked you, நான் உன்னை கேட்டிருந்தேன், to get me a pain relief ointment. ஒன்ட்டு நான் வலி நிவாரணி தைலம் வாங்கிட்டு வர சொல்லி கேட்டிருந்தேன். I had asked you, உன்னே நான் கேட்டிருந்தேன், to get me a pain relief ointment. வலி நிவாரணி தைலம் ஒன்று வாங்கிட்டு வர சொன்னேன். You didn't, நீ வாங்கிட்டு வரல. So I stopped asking you. அதனால நான் உன்னைய கேட்குறதே நிறுத்திட்டேன். From then on, உன்னையிலிருந்து நான் உன்கிட்ட எதையும் வாங்கிட்டு வர சொல்லி கேட்குறத நிறுத்திட்டேன். I stopped asking you. Stop, நிறுத்திட்டேன். Asking you, உன்னை கேட்குறதையே நான் நிறுத்திட்டேன். From then on, அன்னையிலிருந்து. As there was no use anyway. ஏன்னா இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படின்னாலும் நீ நான் சொன்னால் நீ வாங்கிட்டு வர போகிறதில்ல. அதனால அன்னையிலிருந்தே சொல்கிறத நிறுத்திட்டேன். The other day, I had asked you to get me a pain relief ointment. You didn't. So I stopped asking you from then on, as there was no use anyway. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு வலி நிவாரணி மருந்து உன்னை வாங்கிட்டு வர சொன்னேன். நீ வாங்கிட்டு வரல. அப்பத்துல இருந்து
ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நான் எதுவுமே கேட்கறத நிறுத்திட்டேன். I stopped asking for anything. நான் எதுவுமே உன்கிட்ட கேட்கறது இல்ல. வலி நிவாரணி மருந்து, வலி நிவாரணி தைலம், பெயின் ரிலீஃப் ஆயின்மெண்ட். Mother, you keep asking for a particular brand which is not available. நீங்க ஒரு குறிப்பிட்ட மருந்தை கேட்குறீங்க, பர்டிகுலர் பிராண்ட், ஒரு குறிப்பிட்ட தைலம் கேட்குறீங்க. யூ கீப் ஆஸ்கிங் ஃபார் அ பர்டிகுலர் பிராண்ட். நீங்க ஒரு குறிப்பிட்ட மருந்தை கேட்குறீங்க, அது அவைலபிளாக இல்லை, அது எங்கேயுமே கிடைக்கல. மதர், யூ கீப் ஆஸ்கிங் ஃபார் அ பர்டிகுலர் பிராண்ட் விச் இஸ் நாட் அவைலபிள். அது மார்க்கெட்லேயே இல்லை, எங்கேயுமே இல்லை, அதனால என்னால் வாங்கிட்டு வர முடியலை. அம்மா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மருந்தை கேட்குறீங்க, அது எங்கேயுமே கிடைக்கலையேம்மா. மதர், யூ கீப் ஆஸ்கிங் ஃபார் அ பர்டிகுலர் பிராண்ட் விச் இஸ் நாட் அவைலபிள். அம்மா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மருந்தை கேட்குறீங்க, அது எங்கேயுமே கிடைக்கலையேம்மா. Grandma, why do you keep finding faults with mom always? பாட்டி, why do you keep finding fault? நீங்கள் ஏன் எப்போவுமே எங்கள் அம்மாட்ட குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க? why do you keep finding fault? finding fault குற்றம் கண்டுபிடிக்கிறது. நீங்கள் ஏன் இப்படி எங்கள் அம்மாட்ட எப்போவுமே, வித் மை மாம், என்னோட அம்மாட்ட, ஆல்வேஸ், எப்போவுமே, நீங்கள் ஏன் எப்போவுமே எங்கள் அம்மாட்ட குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க? Grandma, why do you keep finding fault with mom always? பாட்டி, ஏன் அம்மாட்ட எப்போவுமே குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க? Are you talking like this because you've got what you wanted? Are you talking like this? நீ இப்படி பேசுறதுக்கு என்ன காரணம்? பிகாஸ் you've got what you wanted. உனக்கு வேண்டியது கிடச்சிருச்சு, அதனால தான் இப்படி நீ பேசுறியா? Are you talking like this? நீ இப்படி பேசுறதுக்கு என்ன காரணம்? உனக்கு எல்லாமே கிடச்சிருச்சுன்னா you've got what you wanted. நீ நினச்ச தின்பண்டங்கள்லாம் உனக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்கன்றதுக்காக இப்படியெல்லாம் பேசுறியா? Are you talking like this? Are you talking like this because you've got what you wanted? உனக்கு வேண்டியது கிடைச்சிட்டதுனால நீ இப்படி பேசுறியா? Let father come, shall report to him. My daughter says furiously. அப்பா வரட்டும். Let father come. அப்பா வரட்டும். I shall report him. நான் அவர்கிட்ட சொல்லி கொடுக்குறேன். My daughter says furiously. Daughter, மகள். Furiously, ரொம்ப கோபமா. Let father come, I shall report to him. My daughter says furiously. அப்பா வரட்டும், அவர்கிட்ட சொல்றேன். என என் பெண் கோபத்தோடு கூறுகிறாள். I moved stealthily into the kitchen to cross-check my purchase. I moved stealthily into the kitchen. அடுப்படிக்குள்ள நான் மெதுவாக நகர்ந்துட்டேன். மூவ்ட், ஸ்டெல்த்லி, மெதுவாக, சத்தம் இல்லாமல். அடுப்படிக்குள்ள ஐ மூவ்ட், நுழைஞ்சிட்டேன். டு கிராஸ் செக் மை பர்ச்சேஸ். நான் வாங்கிட்டு வந்த பொருட்கள்லாம் சரியாக இருக்குன்னு சரி பார்க்கறதுக்காக நான் அடுப்படிக்குள்ள மெதுவாக நுழைஞ்சிட்டேன். நான் சத்தம் இல்லாமல் வாங்கின பொருட்களை சரிபார்க்க அடுக்கலைக்குள் செல்கிறேன்.